ஏங்க இருங்க பயமுறுத்த கூடாதுன்னு காசை கொடுத்து சரி பண்ண வர்றேன். அப்படி யாரு பணத்தை கொடுத்தாலும் காசை கொடுத்தாலும் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வர்றேன் வந்து குறுக்கேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ எறும்பு என்னமா எறும்பு கடிச்சு வச்சு இருக்கு. அங்க பாருங்க புளி மூட்டை மாதிரி வீங்கி போச்சு. யார் யான்னு கேக்குறாப்ல? என்னைய பார்த்தா நீ அப்போது வரல மானு நிம்மதியா இருக்க வரியா? நிம்மதியா இருக்க. இப்பதான் ஏதோ கையில அவுத்து பார்க்க போயிருக்கேன். தலையில போட்டு வந்திருக்கேன். என் வாழ்க்கையில சரித்திரத்துல டவுசர்ல தலையில போட்டு வந்தது இன்னைக்கு. சும்மா இல்ல மான் மான் உள்ள போயிருச்சு. எங்க இந்த திணை சோலைக்குள்ள, இந்த திணை வனத்துக்குள்ள, இந்த திணை புணத்துக்குள்ள. இந்த மதவட்டி சாமியில இருந்து விழுந்து நீ சத்தியம் பண்ணு மானு உள்ள இருக்கணும். உன் பிராடுக்கு அளவு இல்ல. என்ன சத்தியம் பண்ண சொல்றாப்ல இந்த ஆளு? அத்தா அத்தா என்ன என்னமோ ஏய் நம்ப பண்ணாத சத்தியமா? என்ன நம்ப பண்ணாத சத்தியமா? நானா போய் சத்தியம் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப இந்த பிராடு சத்தியம் பண்றேன். மான் போட்ட குட்டி ராய வந்துச்சு. இந்த பிராடு காரணமே நீதான் ஆரம்பமா? மான் போட்ட குட்டி உள்ள இருக்குது. எங்க இந்த இந்த பக்கம் பாக்குறாங்க இந்த ஆத்தா நெசமா அவுக சத்தியமா மானு. ஆமா பாத்துச்சுல அந்த பக்கம் விடிய காலம் எத்தத்தண்டி பிராட் அடிக்கிறேன். என்ன பிராடா? நீ மாத்தாவை பார்த்து பிராட் அடிக்கிறேன்னு சொல்லி மான பார்க்க வந்திருக்க. நீ பொம்பளை பார்க்க வந்துவிட்டு மான பார்க்க வந்து இஞ்சோரவாரு துடு தொட துண்டு எடுத்து கடவையில் வாங்கி வெடி. பொம்பளை இன்னொன்னு வாங்கி வெடிக்கிறேன். ஏங்க ஆம்பளைங்கனால கடவாயில வடி. ஏன் அப்படி கேக்குறியா? சரி மாப்பிள்ள தெரியும். மொத்தம் 2 பொம்பளை. உங்களுக்கு யோகத்தை பாத்தீங்களா? இத்தனை நாள் வேலைக்கு போயிருக்கீங்க. ஜாடகரன் சொன்னல்ல சந்தோஷத்துல மிதக்கிறேன். இத்தனை நாள் வேலைக்கு போயிருக்கீங்க. ஆனா அந்த மத வீட்டில அங்க 2 பெண்ணு. அண்ணே உங்களை கும்பிடுறேன். ரொம்ப நன்றி. அவங்களே போட்டு அத சொல்லணும்ல மனசு. நானே முதல்ல அவருக்கு நன்றி சொல்றேனே. அவருக்கு சொல்லுங்க. அவரே நீ ஒரு ஆளா இருப்பவள. என்னையவே இப்படி மச்சின சும்மாவா? என்னையவே இப்படி உரி முத்தம் கொஞ்சறியே. 2 வாடு என்ன வாடு? 2 இல்ல. எடுத்துறோம் அப்படி. 2யும் கொடுத்துட்டு நான் என்ன வாயில அத்தா இங்க வாரியா? இங்க வாரு. ஏன்ட்ட கேளு. 2யும் ஓன்ட்ட கொடுத்துட்டு நான் என்ன வாயில குச்சி முட்டையா சப்பிக்கிட்டு கடக்க வாவே. மச்சனனுக்கு எதை செய்ய? 2 பொம்பளை பிள்ளைனா, 1 ஏன் தங்கச்சி, இன்னொன்னு அந்த ஆளு தங்கச்சி. அவருக்கு ஏதுப்பா தங்கச்சி? அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் தான். அதே ரேஷன் கார்டுல கூட அம்மா முத்தானல அடிச்சு வாங்க வந்து ரேஷன் கார்டுல கிடையாது. அவங்க தங்கச்சியே இல்ல. எனக்கு தங்கச்சி கூட பிறந்தவள்ளியே இல்ல. நான் ஒரு பொம்பளை கட்டுறேன் எங்கேயாவது ஒரு லக்கல. அவளை கட்டினா உனக்கு என்ன மரம் வேணும்? கட்டிக்கிட்டு போலாம். அவர்கிட்டயே அந்த பொம்பளைய வேணும்னு கேக்குற. அவர் தான் வேண்டாங்கிறாரு. சம்பந்தம்லாம் அவர்கிட்டயேப்பா சொல்றேன். என்ன கிட்ட எதுக்குமா அந்த பிரச்சனை? நீ கட்டிக்கிட்டு போ, யார வேணாலும் கட்டிட்டு போ. அப்ப நான் கட்டுற பொம்பளை உனக்கு குழந்தையாவா பொண்டாட்டியா? நீ யாரேன்னு கட்டியா? ஏன் தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? உன் தங்கச்சி உன் தங்கச்சி எனக்கு வந்து மனைவி கட்டிக்க போறேன். அப்ப உன் தங்கச்சி எனக்கு வந்து கட்டிக்கிற முறை தானே. அதனால நீ மச்சின அவ்வளவுதான். அப்ப நான் இன்னொரு லக்கல ஒரு பொண்டாட்டி கட்டுறேன். ஆமா ஒண்ணு இல்ல 10 கூட கட்டி. நீ இன்னொரு கட்டல தங்கச்சி ஆகும். உன்னை 2 பேரும் கெடுக்குறாங்க. மாப்பிள்ள என் மச்சனை கட்டினா எனக்கு முறைக்கு தங்கச்சி தானே. மாப்பிள்ள இப்ப நான் உள்ள விடட்டுமா? இல்ல ஒரு முறைக்கு தங்கச்சி. ஆமா ஒரு முறைக்கு குழந்தையா அவரு. அடிச்சு பாருங்க. நல்ல தங்க கட்டி மாதிரி சொல்லி இதே கொண்டாடி விட்டுட்டு நீ என்ன பின்னாடி காமிக்கிற? நடராஜ் அவங்க என்ன ஆட்டம் ஆடுறா? நீ ஆட்டம் தான்
அப்படியே வாய்க்குல போண்டா நுழைஞ்சது மாதிரி இருக்கா? என்ன வந்தாரு? மலர்களே ஏய் பன்னு மாதிரியா? பன்னு நல்லா இங்க ஏய் ஏய் ஆப்பிள் மாதிரி இருக்காளே. அத்தரமே வண்ணத்தோடே போடே தம்பி இங்க வா. ஆமா நம்மளுக்கு உதவும் பாத்துக்கிட்டா நாளைக்கு சொல்லல வல்ல அடுத்தாள்கிட்ட சொல்லிடுவேன். அலேசா காலையில உனக்கு ஒரு பூஸ்ட் இந்த உதவி செஞ்சதுக்கு. சந்தோஷமா இருக்க பார்த்து அவனுக்கு முகத்துல வர எவ்வளவு சந்தோஷம் மச்சனுக்கு. இந்த பிறவில நான் என்ன தவம் செஞ்சோ தெரியும். ஏய் ஒக்கால ஓடி உன் தங்கச்சி உன் தங்கச்சி மலர்களை போல் தங்கை உறங்குகிறான் என்று அமைதிக்குள்ளாய் மல்லாக்க படுக்காத அண்ணன் நொட்டிட்டு போயிருவானே. சோதனை தீரவில்லை சொல்லியலை யாருமில்லை முன்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாருமில்லை யாரோ ஒரு நிமிஷம் அடி இருடி அடி விளக்க வச்சிருக்கி இருடி அதுலயும் கட்டி பிடிச்சு அவ கொண்டையில அடிக்கிறவாரு. யாரோ சொந்தம் யாரோ 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 சொல்லுங்க சொல்லுங்க ஊட்டி சொல்லுங்க சொல்லுங்க. சரி அதுக்கிட்ட உங்க 2 பேருக்கும் விருது கொடுத்துருக்கணுமே. தங்கச்சி அழைத்த காரணம் ஏய் ஈ வெறிகுண்டு அலையறாவாரு ஆள் தெரியாம குத்துறாவாரு கல்ல குத்து போறான் அப்படி தாண்டி இருக்கும் 10 லட்சம் குடுக்குறாங்களா பரவாயில்லை அங்கிட்டு குத்திட்டு கடைசில இங்கிட்டு வந்து குத்துவேன் சொந்தத்துக்கிட்டே அண்ணே அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்ட அவர் பிரச்சனைமா நீ ஏன் அந்த பிரச்சனையை கேட்டுட்டு இருக்கீங்க இருமாய் தங்கச்சி தூங்கி இருக்கணும் அம்மா என்னண்ணே நம்ம மதவட்டிக்கு இது கிளர்க்கு வந்திருக்காரு ஆமா இடத்த அளந்து தரேன்னு சொன்னேன்ல நீங்க கோவப்படாதீங்கண்ணே நீங்க கோவப்படாதீங்கண்ணே நீங்க கோவப்படாதீங்க நான் செய்கிற வேலையை பூரா இவ செய்கிறாடா சும்மாரியா பொழந்து எரிச்சல கலங்குங்க மான தேடி வந்து இது கோழி குஞ்சை தேடி வந்து எங்க அண்ணன் மான தங்கச்சி சும்மா இல்ல மானவள ஒரு மண்ணா கட்டிக்கணும்
நீ காலையில ஏயா வர பொம்பளை புள்ளைய வெளியே இருவே போவுங்க. நீ மட்டும் ஏன் போற? யோ, நீங்க போகாதீங்க அவர் போனா அவர் அடிக்கடி போறவரு நீங்க போகாதீங்க நான் தான் இங்க இருக்கல்ல. பாதுகாப்புக்கு. தெரியல இவ என்னன்னே தெரியல இவ எங்கிட்ட இருந்து புடிச்சாங்க. என்ன ஜென்மம்னே தெரியலையா? அண்ணன் மோகன்தாஸ் அப்பாவுக்கு தலையை தங்கச்சி. வலிக்குதான். மான பிடிக்க வந்தாரா? மோகன்தாஸ் அப்பாவுக்கு தலையை தம்பி ஆமா மோகன்தாஸ் அண்ணனுக்கு தலை வலிச்சிருக்கான். வரவா. ஏப்பா என்ன மோகன்தாஸுக்கு என்னமோ பிரசவலின் மாதிரி அவருக்கு தலை வலிச்சிருச்சா நம்ம அனாவசியமா தலை ஆனா வலிக்குது. அலைய சொன்னேன். என்னன்னு எவ்வளவு தூரத்துக்கு பேசுறீங்க? யாருக்கு எது வலிச்சாலும் சரி மோகன்தாஸ் அண்ணனுக்கு மட்டும் வலிச்சுன்னா ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேன். என் சிங்கத்துக்கிட்ட மோதி பாருங்க. அண்ணன் சொல்லுவா போற அண்ணே போயிட்டு வரவா? அம்மா. எப்பா வாருப்பா. எரிச்ச புண்ணு புடிச்சே அது சரி ஏங்க எத்தண்டி பச்சை எவ்வளவு மரியாதையா போனாலும் இங்க இருங்க போற அம்மா வாமா உன்னை போட்டு வாமான்ற போயா கடுப்பு வருது இல்ல. தங்கச்ச புடிச்சு இழுத்துட்டு போயிருங்க. அப்புறம் புடிச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ள தான் கையை கூட்டுக்கிட்டு கிடக்கணும். அப்ப என் தங்கச்சி சந்தேகப்படுறியா? அப்படியாதான் நானு செத்துறவானா எப்படி